தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த திட்டத்தை துவக்கி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா திருச்சியில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது செம்ம ஸ்பீச். அந்த ஸ்பீச் எல்லாருமே விமர்சனம் பண்ணி, என்னடா இது இப்படி பேசுறாரு, ஒரு முதலமைச்சருக்குரிய பேச்சா அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. நானும் அந்த பேச்சில் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதாவது எந்த முதலமைச்சருமே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த ஸ்பீச். அப்போ அந்த ஸ்பீச்சில் முக்கியமா அவர் மென்ஷன் பண்ணி பேசின விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் 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 பேசியிருந்தாரு. அப்போ அதுக்கப்புறமா டிஎம்கேன்னு பேசியிருந்தாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஆனதுக்கு அப்புறமா ஒரு எதிர்கட்சியா இருக்கிறத இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு பல பேர் விமர்சிச்சாங்க. 99% அந்த பேச்சை குறை சொன்னவங்க தான் இருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஸ்பீச் நான் யூடியூப்பை தூங்கிட்டேன். மார்னிங் டியூட்டி போயிட்டு எந்திரிச்சு பார்த்தேன். யூடியூப்ல இந்த விஷயம் லைவ் போயிட்டு இருந்தது. சரி, என்னதான் பேசியிருக்கிறாரு, கொஞ்சமாவது சேஞ்ச் ஆச்சா பேச்சில் அப்படின்ற விஷயத்துக்காக ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். பல விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு, பல விஷயங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்னுடைய பார்வையில் என்னென்ன விஷயம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயம் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோவை நான் ஆன் பண்ணுறேன். என்னுடைய வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணும், அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது, மனசுல இருந்து. ஓகே, எலெக்ஷனுக்காக மட்டும் சொல்ல, பெண்களுடைய பாதுகாப்பு நிஜமாவே சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எலெக்ஷனுக்காக ஒரு பொய்யெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு தேர்தல் கட்சிகள். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னதுதான். நிஜமா உண்மையா ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, பரவாயில்ல, மன்னிச்சுக்கலாம். உணர்வு பூர்வமா சொன்னாராம். ஓகே. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை செயலை கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுக்கான அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இது இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வேற ஒரு விஷயத்துக்காக போயிட்டாரு. அப்போ இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும், அதே நேரத்துல பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும். அப்போ ஒரு சில நிகழ்வெல்லாம் கேட்கும்போது அவர் மனசு பதறுதான், கண்ணெல்லாம் கலங்குதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முக்கியமா கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அதை கொலை பண்ணாங்க. அப்போ அந்த விஷயத்துல விஜய் அந்த ஸ்பாட்லயே வாயை திறந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ட்விட்டர்ல ஏதாவது போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துக்கு பேசியிருக்கணும். ஆனா நடந்த விஷயமே வேற. அவங்க அம்மாவை குற்றம் சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு மறைச்சு வேற வேற மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இதனுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் விஜய் அந்த விஷயத்துக்கு வாயை திறந்து பேசலனாலும், முக்கியமா வேற யாராவது அமைச்சர்களோ அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி, அப்போ இந்த மாதிரியான விஷயம் பெருசா நடந்துச்சா அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லை. ஆனா இவருடைய பேச்சில் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணதா சொல்றாரு. அப்போ இவர் பேசுறதுக்கும் அந்த ஆட்சியில நடந்த ரியாக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதுதான் நான் உணர்றேன். அப்படிதான் எனக்கு தெரியுது. ஓகே, பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்ல இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும்.
மற்றவங்கள மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாவிலையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. என்ன புரியல எனக்கு. ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாவிலையும் இந்த கட்சியை வளர்த்து அதுல ஆட்சியை பிடித்து அதுல முதல்வர் ஆனவரா பேசுறாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எத்தனை பேர் வந்து இதை பத்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. ரீல்ஸ்ல இன்ஸ்டாவில் வந்து பேசி கட்சியை வளர்த்து அது மூலமா வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணி தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி நடக்குது அப்படின்னு கண்டினியூஸா அது ஒரு அமைப்பு ரூட் மாஃபியான்றத ஒரு அமைப்பை உண்டாக்கி இன்னும் பல விஷயம் சொல்றாங்க. முக்கியமா இந்த இன்ஸ்டாவிலையும் இந்த ரீல்ஸில் தான் வந்து உங்களுடைய ஓட்டுக்களே வந்து கன்சால்டேட் ஆனதுக்கு காரணமே அதுதான் சொல்றாங்க. ஆனா நீங்க என்னடான்னா இந்த மாதிரி பேசுறீங்க, எனக்கு புரியல. இன்னொரு முறை கூட கேளுங்க அதை, இன்னொரு முறை அவர் என்ன சொல்றாருன்னு. பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிப்பா. மற்றவங்கள மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாவிலையும் தேடின்னு இருக்க முடியாது அப்படின்றாரு. இப்போ யாரை சொல்றாருன்னு எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க. மற்றவங்கள மாதிரினா டிஎம்கே கட்சியா, ஏடிஎம்கே கட்சியா, தோத்து போன இந்த கட்சிகளா ரீல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீல்ஸ்ல ஃபேக்கா வந்து நியூஸா பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லாவே நீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு பொய் செய்தி பரப்பிட்டு இருக்கானுங்க. இதையே பொழப்பா இருக்கிறானுங்க. முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே. பார்க்கும்போது சுதி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடிங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. வந்துட்டாரு அவருடைய பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அதாவது மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேணாம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு அப்படின்றாரு. அப்போ இந்த பெண்களுக்கு விரோதமான மிக மோசமான மிக வன்முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மே 10ஆம் தேதி, அதாவது இவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியிலே இருந்து இதை வந்து நிறைய வளர்த்து விட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் மேல வந்து பழிய வந்து சுமக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்து பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இனி நடக்குது, இனி நடக்கும். அப்போ இதெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையும் நடந்துருக்கு, குற்ற சம்பவங்கள் வந்து நடக்குது. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க அதை சொல்லுங்க. அப்போ அந்த கட்சிக்காரர்கள்ட்ட எந்த கட்சிகள் வந்து இதெல்லாம் வளர்த்து எடுத்தாங்கன்னு சொல்றீங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க ஆதரவு வாங்கி தான் நீங்க இப்ப முதலமைச்சர் ஆக்கிருக்கீங்க. அப்போ உங்களை வேணான்னு சொன்னவங்க, ஓட்டு போட்டவங்க தான் அந்த மாதிரி குற்ற சம்பவங்களை வந்து வளர்த்து விட்டவங்க தான். அப்போ வளர்த்து விட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய அந்த ஆதரவை பெற்ற எம்எல்ஏக்களை நீங்க வாங்கி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மூலமா நீங்க முதலமைச்சர். திருப்பி எதுக்கு அவங்களை குற்றம் சொல்றீங்க? அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பேச்சு வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் தான் நீங்க பேசணும். இது வந்து ஒரு விக்டிம் பிளேம். முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடிங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதை பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமா இது இன்டர்லிங்கா தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்றது இப்ப முக்கியம் இல்லை, இது எப்படி சரி செய்ய போறோம்ன்றதுதான் முக்கியம். அதை முதலே சொல்லி அதே நேரத்துல இன்னொன்னையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் நம்ம சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சூப்பர்ப்பா. இப்போதான்ப்பா ஒரு விஷயத்த வந்து அண்ணன் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து புரிஞ்சிருக்கிறாரு. இப்பதான் தெளிவா சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த புரிதல் இருந்ததுன்னா இவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இவர் முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டியதே இல்லை. தனி மனித ஒழுக்கம் 100% தனி மனித ஒழுக்கம் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இப்போ ஒருத்தனுக்கு சொத்து தகராதுல அவன் வெட்டிக்கிறான்னு சொன்னா, இப்போ என் சொத்தை அவன் இது பண்றான்னு சொன்னா அந்த ஆத்திரத்துல செய்யறது வேற.
அப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு போக பொருளா தன்னுடைய காம இச்சைக்கு இந்த மாதிரி வந்து நினைக்கிறான்னு சொன்னா இது வந்து தனி மனித ஒழுக்கம். இததான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து பல கட்சிக்காரர்கள் சொன்னாங்க. குற்ற சம்பவம் நடக்குதுன்னா நடக்கும், இது வந்து தனி மனித பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஒரு மாநில அரசு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். அப்போ இங்க முக்கியமான பிரச்சனைகள், நான் ஏன் டிஎம்கே ஆதரிக்கிறேன்னா மாநில அதிகாரங்கள், மாநில உரிமைகள், மொழி பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை, அப்படி பல மாநில சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைக்கு இந்த கட்சியை தவிர வேற கட்சி கிடையாது. அதுல போக்கஸ்டா அவங்க வேலை பார்க்கறாங்க. அப்படி ஒரு கட்சி வந்து அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் நான் டிஎம்கே ஆதரிக்கிறேன். அப்போ இதை விட எந்த கட்சி பெட்டரா பண்ணுன்னு யோசிக்கிறப்போ வேற எந்த கட்சியுமே இல்லைன்றப்போ அதை ஆதரிக்கிறேன். அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி அதை வந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க, இந்த ஆட்சியில் தான் நடக்குது, நான் வந்தா எல்லாம் சரி பண்ணிடுவேன், நான் வந்தா எல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்ப என்ன பேசுறாரு பாருங்க, தனி மனித ஒழுக்கம். அப்ப அந்த தனி மனித ஒழுக்கம்ன்றது எங்கிருந்து வரும்? அப்போ தன்னுடைய ஒரு மைண்ட்லயும் ஒருத்தனா அவனா புரிஞ்சிக்கணும். அப்போ அதுதான் தனி மனித ஒழுக்கம்ன்றது. அப்போ தனி மனித ஒழுக்கம் இங்க வந்து வராம இதெல்லாம் மாறவே மாறாது. அப்போ நீங்க என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும், நீங்க என்னதான் இது பண்ணாலும், இப்போ அரபு நாட்டுல எல்லாம் வந்து பல சட்டங்கள் இருந்தாலும் அங்கும் குற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ தனி மனித ஒழுக்கம் இங்க பெண்ணை வந்து எந்த பார்வையில் அவன் வந்து பாக்குற பார்வை மாறணும் முதல்ல. அப்போ இந்த பார்வை மாறாத இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கவே முடியாது. அப்போ நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆட்சிக்கு, நான் வந்தா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்றது ஒரு போலியான ஒரு வாக்குறுதி, ஒரு மக்களை ஏமாற்ற ஒரு வாக்குறுதி. அப்போ 3 மாசமா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை தான் நீங்க போக்கஸ்டா வேலை பார்த்தீங்க. இங்க வந்து நடக்கிற விஷயம் வந்தெல்லாம் பெண்களுக்கு விரோதமான பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு, மிக மோசமா நடந்துட்டு. ஒரு பெண்ணை வந்து அவங்க பாத்ரூம் போறாங்க அங்க வெளியில, ஆனா அவங்க கொல்லப்படுறாங்க, நகைக்காக கொல்லப்படுறாங்க. ஆனா நீங்க என்ன மாதிரி பேசுனீங்கன்னா அவங்கள கை காலெல்லாம் வெட்டி துண்டிச்சு எலும்பு உடைச்சு என்ன மாதிரியான ஒரு சினிமாவில் வன்முறை காட்சிகளை இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க. அப்போ இந்த மாதிரி அந்த 3 மாசத்துல நடந்த விஷயம், தமிழ்நாட்டில் நடந்த அந்த குற்ற சம்பவத்தை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி அதுக்கு வந்து பல ஜிகினாக்கள்லாம் போட்டு அதை மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா தனி மனித ஒழுக்குன்றீங்க. அப்போ அடுத்து வந்து நீங்க என்ன நடந்தாலும் தனி மனித, இதை வந்து நீங்க முதல்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. அப்போ நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க, இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, டிராவல் டைம்ல, ஆனா டெய்லி லைஃப்ல பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை. ஏய் செம்மையா கேமராவை வந்து சூப்பரா வச்சாம்பா ஒருத்தர் முன்னாடி. அதாவது ஒரு ஒரு அமைச்சர், அவரு பெண் அவங்களுடைய ஒரு வன்முறையில் ஈடுபடுறாரு அவங்க குடும்ப விஷயத்துல. அப்போ கரெக்டா இந்த மாதிரி வந்து எமோஷனலா பெண்களுக்கு இவர் சும்மா விட்டுற மாட்டேன் நான் அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப ஒருத்தர் வந்து கேமரா தூக்கி வந்து அந்த அவருடைய அந்த அமைச்சர் வச்சாங்க. அவர் எல்லாருக்குமே தெரியும், ஏதோ வில்சன் ஏதோ ஒரு பேர் வரும், அவரு கரெக்டா வச்சு செம காமெடி பண்றாங்க. கேமராமேன் உங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கான தண்டனைக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை கொஞ்சம் தடுமாறுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முன்னாடி ஸ்லைட்ல வச்சுட்டு பேசுவாரு. இப்போ வந்து அதை வந்து உள்ள ரிசீவ் பண்ணிட்டாரு விஷயம் என்ன பேசணும் அப்படின்றத. அதனால வந்து கொஞ்சம் தடுமாற்றம். ஓகே, பரவாயில்ல. அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட் எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்ய. ஓகே, அவ்வளவுதாங்க. இது டோட்டலா இதுதான். திருப்பி கொஞ்சம் ஏதோ பேசினார், முடிச்சிட்டாரு. பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அதாவது டோட்டலா இவர் வந்து இந்த ஸ்பீச் வந்து ஒரு அதிகாரிகள் மத்தியில பேசுறதுனால கொஞ்சம் அடக்கி வாசி இருக்கிறாரு, ரொம்ப பொறுமையை பேசியிருக்கிறாரு. திருச்சியில பேசின அளவுக்கு இல்லை. ஆனாலும் வந்து எதிர்கட்சிகளை, அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளை அவர் விடல. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரு சமூக பிரச்சனைன்னு நீங்களே சொல்றப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுக்கு என்கரேஜ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்து நம்ம நாடு வந்து சீரழின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுங்க. அதுதான் நீங்க பேச வேண்டிய விஷயம்.
அடுத்து வந்து தனி மனித ஒழுக்கம்னு நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, இதுதான் இங்க தனி மனித ஒழுக்கம் மாறாம இந்த சமூகம் மாறாது. ஆனா நீங்க 99% இந்த தமிழ்நாட்டுல மோசமான ஆட்சி நடக்குது. அதாவது வளரல, இங்க வந்து பட்டினி வறுமை இருக்கு, இங்க வந்து நாடு முன்னேறல, மொழிக்கு எதிரா வந்து டெல்லி வந்து இது பண்றான், அதை வந்து நாங்க தடுக்கிறோம் இப்படின்னு இன்டர்னலா நீங்க பாலிடிக்ஸ் பண்ணல. மேம்போக்கா பெண்களுக்கு விரோதமான குற்றங்கள், கொலைகள் இது நடக்குது, நான் வந்தா ஹீரோ மாதிரி சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையில இது வந்து தனி மனித ஒழுக்கம் இருந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தனி மனித ஒழுக்கம் வந்து உங்களுடைய கட்சிக்காரர்கிட்ட இருக்கட்டும். ஏதாவது பேசினா கமெண்ட்ல வந்து 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு ரொம்ப மோசமா வல்கரா வந்து பேசிட்டு இருக்காங்க. பேரே வச்சுட்டாங்க வல்கர், ஏதோ வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு. அப்போ தனி மனித ஒழுக்கத்தை நீங்க யாருக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க போயிட்டு. அப்ப தனி மனித ஒழுக்கம்ன்றது இங்க இருந்துச்சுன்னு சொன்னா இங்க சமூகம் வந்து மாறும். ஆனா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின விஷயத்தெல்லாம் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க நல்லா செயல்படணும், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப தனி மனித ஒழுக்கமோ பெண்கள் மேல இருக்கிற அந்த பார்வையும் மாறினாதான் இந்த விஷயங்கள் வந்து குற்றங்கள் வந்து குறையும். இது வந்து பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா போக்கஸ்டா வேற மாதிரி அதை திருப்பி விட்டு, நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்காம பார்த்துப்பேன் அப்படின்னு நான் ஒரு ஹீரோ. ஏன்னா ஹீரோவை தான் உங்களை வந்து மனசுல இது பண்ணிட்டாங்க. அப்போ விஜய் வருவாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இங்க கட்டமைச்சு, நீங்க எல்லாமே கட்டமைச்சு தான் நீங்க ஜெயிச்சீங்க. அதுதான் உண்மை, அதுதான் ஒத்துக்கணும், மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு பெரிய ஹீரோவோ, எவ்வளவு பெரிய பெரிய பிம்பமாவோ வந்தாலும் இங்க எதுவுமே மாறாது. மாற வேண்டியது நம்ம தான். நம்ம மாறினா இந்த குற்ற சம்பவங்கள் வந்து குறையும். இதைதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். இந்த வீடியோ மூலமா விஜய் அவர்களே சொல்ற விஷயம்னா, நான் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது, தனி மனித ஒழுக்கம் அவனா திருந்தனாதான் முடியும் அப்படின்றத இந்த விஷயத்துல சொல்றாரு. அதை தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவர் வாயால சொன்னதுனால நான் தனி மனிதன் வந்து திருந்தினாதான் நாடு திருந்தும், இந்த குற்ற சம்பவங்கள் வந்து குறையும். அப்போ பெரிய ஹீரோவெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப நல்ல விஷயம்தான். இனிமேவாவது மக்கள் புரிஞ்சுக்கணும் எது நல்ல அரசியல், எது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தெளிவா வந்து அண்ணன் ஜோசப் விஜய சொல்லிட்டாரு. இனிமேவாவது மாறுங்க. இந்த சினிமா, அந்த ஹீரோ, அதை பேஸ் பண்ணி ஒரு அரசியல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது வந்து எந்த யூஸ் இல்லைன்னு அண்ணனே சொல்லிட்டாரு. இதன் மூலமா வந்து இந்த விஷயம் நல்லாவே புரியுது. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க. நன்றி, வணக்கம்.